ஹலோ டு ஆல் கார் ஃபேன்ஸ் அண்ட் கார் அடிக்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடலான்ட்டு இன்றைக்கி ஒரு டாபிக் பேசலான்னு நினச்சேன். ஒரு டாபிக் யூடியூப்பில் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இன்ஸ்டாலையும் நிறைய பார்க்க முடிஞ்சுது. என்னென்னா, ஆர் மேனுஃபேக்சரர்ஸ் ரியலி சீட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்துட்ருக்கேன். அதாவது என்ன கான்செப்ட்னா, ஸோ ஒரு வெஹிக்கிளோட ஒரு காரோட பேஸ் வேரியண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்டிங் வேரியண்ட், பேஸ் ட்ரிம்னு சொல்லுவாங்க. இந்த வேரியண்ட் ரொம்ப ப்ரைஸ் ஹைக் பண்ணி கஸ்டமர்ஸ் ஏமாத்துறாங்க. இன்றைக்கி லைக் ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ் மாதிரி இன்றைக்கி அவங்க ரிலேபிளாக கிடையாது. பேஸ் ட்ரிம்லாம் பேஸ் வேரியன்ஸ்லாம் ஏமாத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தேன். கொஞ்சம் பேர் பேசியிருந்தாங்க. அது நிஜமாகவே அது அப்படிங்களா இல்லை என்னன்னு பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணலான்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது ஒரு வெஹிக்கிள், இப்போது கரண்ட்டாக ஒரு வெஹிக்கிள் பேஸ்ட் வேரியண்ட் அப்படின்னா ரொம்ப எதெல்லாம் தேவையோ அது மட்டும் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும்தான், அதுவும் இருக்காது. லைக் பட் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் ரன் பண்ணுறக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது மட்டும் இருக்கும். கம்ஃபர்ட்டாக இருக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க. ஓல்டு ஜென்ரேஷனில் இப்போது ஒரு 800 வேகனார் வந்த டைமில், ஃபஸ்ட்டு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஈவன் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரேர் பம்பர் கூட அவங்க பிளாஸ்டிக்கில் அது பெயிண்ட் அடிக்காமல் தான் கொடுப்பாங்க, டு காஸ்ட் சேவ் பண்ணுறக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம்ஸ்லாம் இருக்காது, ஸ்பீக்கர்ஸும் இருக்காது. ஸ்பீக்கர்ஸ்க்கான சில வெஹிக்கிள்ஸ்க்கு ஸ்பீக்கர்ஸ்க்கான அந்த இடமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஃபெசிலிட்டி கூட இருக்காது. நீங்களாக எக்ஸ்டர்னலாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இன்றைக்கோட பேஸ் வேரியண்ட் ஏதோ ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு டாட்டா சியராவோ இல்லை இப்போது செல்டோஸ் ரிலீஸ் ஆகிருக்குங்களா, இப்போ புது செல்டோஸு லாஸ்ட்டு ரீசன்ட் ஜென்ரேஷன், இப்போ 2026 ரிலீஸ் ஆன செல்டோஸு. ஸோ இந்த வேறு என்ன XUV 700 எடுத்துக்கோங்க. ஆமாம், 7XO எடுத்துக்கோங்க. 7XO ஒரு நல்ல பெட் ஆக்சுவலி. ஸோ 7XO. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டாக இல்லை அது மிட் வேரியண்ட்டான்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வருது. சரிங்களா? எப்படின்னா, வித் கவர்மெண்ட் நார்ம்ஸ், லைக் சேஃப்டி வைஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸாக இருக்கட்டும், அண்டு மேனுஃபேக்சரர்ஸே ப்ரொவைட் பண்ணுற சில விஷயம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தா நிஜமாகவே அவங்க நம்மளை மேனுஃபேக்சர் நிஜமாக நம்மளை சீட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு பேஸ் வேரியண்ட் ஒரு 7XO எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட காஸ்ட் அரவுண்டு ஒரு 13.89 சம்திங் அவங்க இப்போதைக்கு கோட் பண்ணுறாங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். பட் ஒரு 7 சீட்டருக்கு எக்ஸ்ஷோரூம் 13 to 14 lakhஸில் அவங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த வெஹிக்கிள் வைக்கிறாங்கனாலே பெரிய விஷயம் தான். இன்றைக்கி 7 சீட்டர் எதுவுமே வராது உங்களுக்கு. 7 சீட்டரில் ஒரு 13 to 14 lakhஸில் ஹார்ட்லி உங்களுக்கு பொலேரோ இந்த மாதிரி ஒரு ரகட் வெஹிக்கிள்ஸ் தான் வருமே தவிர ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக, அதுவும் 7XOலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி கம்ஃபர்ட்டு, லைக் ரொம்ப ஒரு பாஷன வெஹிக்கிள். ஸோ அவங்க ஒரு 14 lakhsக்குள்ளே ஒரு பேஸ் வேரியண்ட் கொண்டு வரது பெரிய விஷயம். சரி, 14 lakhs தானே, எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு வேரியண்ட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. உங்களுக்கு மேபி விஷுவலாக இந்த அலாய்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது, குரோம் லைனிங்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி மேபி அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7XOலையும் ட்ரிபிள் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் பேசஞ்சருக்குமே ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்கும் டாப் எண்டில். இப்போ டாடா சீரியலில் பார்த்தீங்கன்னா அது டாப் எண்டில் மட்டும்தான் தராங்க. டாப்பில் 2-3 வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த உங்களுக்கு அந்த ஃபீச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேரியண்ட்டுக்கும் உங்களுக்கு அந்த ஃபீச்சர் இருக்கும். 7XOவில் ஃப்ரம் பேஸ் வேரியண்ட். ஸோ உங்களுக்கு ஒருத்தர் டாப் எண்ட் வாங்குறதுக்கு சம் ஆஃப் தி மெயின் ரீசனில் ஒரு ரீசன் இந்த ஸ்க்ரீன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹைஃபை ஸ்க்ரீன்ஸ் இருக்கும்.
இதுவே பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் இருக்காது. இப்போ இந்த வேரியண்ட் பாருங்கள், இது மிட் வேரியண்ட் தான். எனக்கு இங்கே பட்டன்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஸ்க்ரீன் சின்னது. பட் என்னோட டாப் எண்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டோட்டலாகவே ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ட் டு இந்த எண்ட் இருக்கும், பெரிய ஸ்க்ரீன் அது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காகவும் டாப் எண்ட் வாங்குவாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பேஸ் வேரியண்ட்டில் டாப் எண்டில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்றைக்கி மஹேந்திராவில் 7X4ல் கொடுக்குறாங்க. அண்டு மேபி டாடா சியராவில் அது கிடையாது. டாடா சியராவில் டாடா சியராவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கல. ஸ்க்ரீன் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பேஸ் வேரியண்ட்டில் சொல்கிறேன், வெளில ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்து இது இருக்குங்களா, ஹேண்ட் பிரேக் இருக்குங்களா, அது வந்து எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஹேண்ட் பிரேக்காக இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு பார்க்கிங் மோடுன்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த பீன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கிங் பிரேக் வந்து எங்கேஜ் ஆகும். ஸோ அது வந்து பேஸ் வேரியண்ட்னு தராங்க. இதில் டாடா சியராவில். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஒரு டைமில் வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்னா ஒரு சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் கூட கொடுக்க யோசித்த மேனுஃபேக்சரர்ஸ் இன்றைக்கி கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு பேஸ் வேரியண்ட்லேயே ட்ரிபிள் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸாக இருக்கட்டும், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. சியராவில் பேஸ் வேரியண்ட்டில் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் தராங்க. எந்த வேரியண்ட்டில் எனக்கு பேஸில் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் தராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் ஒரு பேஸில் பார்க்குறேன். மிச்ச வெஹிக்கிள் இப்போ 700 இருக்கட்டும், இல்லை வேறு வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கோங்களேன், வேறு எந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபார் ஃபோக்ஸ்வேகன் ஆர் ஹுண்டாய் எது எடுத்திங்கனாலுமே டாப் வேரியண்ட்டில் டாப் எண்ட் ஒரு 2-3 ட்ரிம்மில் மட்டும், 2-3 செக்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து இந்த எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்கு அண்டு ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் சியராவில் அது இது பேஸ் வேரியண்ட்லேருந்து வருது. ட்ரிபிள் ஸ்க்ரீனு 7X4ல் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்து வருது. இன்னொன்று மிச்ச பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேஸ் வேரியண்ட்னா அந்த பேஸ் வேரியண்ட் மாதிரியே உங்களுக்கு இருக்காது. அது பேஸான்னு சொல்லி ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு லைக் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேரிங் காலமில் இருக்கிற இந்த இது இருக்குது இல்லைங்களா, எலக்ட்ரிக்கலி இது வேணும் என்ன சொல்லுவாங்க, இந்த புஷ் பட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு அண்டு ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ கண்ட்ரோல்ஸு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து வருது. டாப் அண்ட் வேரியண்ட் இதெல்லாம் வந்து மிட் வேரியண்ட்டு இல்லைனா மிட்டுக்கு மேலே இருக்கிற வேரியண்ட்ஸ்லேருந்து தான் யோசிப்பாங்க. இன்றைக்கெலாம் வந்து இதெல்லாம் பேஸ் வேரியண்ட் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து ஒரு ட்ரிம் மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்துடுது, பார்த்துருப்பீங்க. லைக் வென்யூ இல்லை i20லலாம் இப்போ வந்து ஒரு வேரியண்ட் பேஸில் கொடுக்குறதில்ல, பேஸுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃப் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போகிறேன், ஒரு ஜஸ்ட் இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி போகிறேன்னே வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இப்போ நம்ம கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிற தார் பார்த்துக்கோங்க, அவங்கள 2 வேரியண்ட் வச்சுருக்காங்க. எல்எக்ஸ் டாப் அண்ட் ஏஎக்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட். அந்த பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் லைக் ஓல்ட் டைம்ஸ் மியூசிக் பிளேயர் இருக்காது, எதுவுமே இருக்காது. லைக் ரொம்ப வெஹிக்கிள் வந்து நல்லா ரொம்ப தொடச்சி வச்ச மாதிரி தான் இருக்கும். எது தேவை, ஓட்டுறதுக்கு ஸ்டீரிங் தேவைங்களா, கியர் தேவைங்களா, இது மட்டும் தான் இருக்குது. 4x4 ஆப்ஷன் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே மஹேந்திராவில் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் இவங்க பண்ணுற சேஞ்சஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்காங்கன்றது வந்து என்னோடய ஒப்பீனியன். அண்டு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட மேபி ஆமாம் பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறாங்க. எனக்கு அது வந்து நான் காஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 7 சீட் இருக்கும். இல்லை இப்போ க்ரெட்டாவும் எடுத்துக்கோங்க, க்ரெட்டா போயிட்டுருப்பாங்க, க்ரெட்டாவும் எடுத்துக்கோங்க. க்ரெட்டாவோட ஒரு பேஸ் வேரியண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 9.99 lakhsன்ற மாதிரி தான் அவங்க வந்து கொண்டு வராங்க. அதில் அவங்க வந்து ஒரு பேஸ் வேரியண்ட் 9 lakhs 10 lakhs சொல்லி கொண்டு வராங்க. இட்ஸ் அ குட் திங். பட் அதுலேருந்து வர நெக்ஸ்ட்டு 2 வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரு 3 lakhs ஜாஸ்தி இருக்கும் ஷோரூம் ப்ரைஸ்லேயே. ஸோ அங்கே வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கேம் விளையாடுறாங்க டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். பட் ஆனால் அதுக்கு அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு காஸ்ட் சொல்கிறாங்க. அந்த காஸ்ட்டில் இருக்கிற வேரியண்ட் வந்து ஏமாத்துறாங்களான்னா ஏமாத்துறது கிடையாது. அந்த வேரியண்ட் வந்து ரிலையபிளாக தான் இருக்குது.
உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்து தே ஆர் நாட் சீட்டிங் யூன்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அன்லெஸ் யூ வாண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இதுக்கு மூவ் பண்ண உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி வேரியன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா யூ கேன் பெட்டர் கோ ஃபார் பேஸ் வேரியன்ஸ். அண்டு கவர்மெண்ட் நார்ம்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். கவர்மெண்ட் நார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லா வேரியன்ஸ்லேயுமே 6 ஏர் பேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் இதுவே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கே வந்து டாப் எண்ட் வேரியன்ஸ்க்கு தான் வரும். அதுவும் 2 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2லேருந்து 4 to 6, இப்போ 6 to 8, 7 to 8 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஏர் பேக்ஸ் டாப் அண்ட் வேரியன்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, இப்போது பேஸ் வேரியண்ட்டில் வந்து கொஞ்ச நாள் வந்து சில மேனுஃபேக்சர் லைக் இனோவா, பழைய இனோவா சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கிறிஸ்டாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஒரு செக்மெண்ட்லலாம் வந்து ஏர் பேக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஏர் பேக் மட்டும், டிரைவருக்கு மட்டும் ஒரு ஏர் பேக் கொடுப்பாங்க, போனால் போதுன்னு கொடுப்பாங்க. ஆனால் அந்த செக்மெண்ட், அந்த மிட் வேரியண்ட்டோட காஸ்ட்டே வந்து ஜி மாடல் இருக்கு இல்லைங்களா, அதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 15 lakhs வரைக்கும் ஆன் ரோடு இருக்கும். அப்படி இருக்கும்போதே அவங்க வந்து ஒரு ஏர் பேக் தான் கொடுத்தாங்க, 10 years பேக் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்படிலாம் இல்லை. கவர்மெண்ட் நார்ம் ஸ்ட்ரிக்டானதுனால ஒரு ஏபிஎஸ், இபிடி அண்டு 6 ஏர் பேக்ஸ் ஃபார் இதெல்லாம் வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கே வந்து கொடுக்கணுன்ற ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்ததுனால இன்றைக்கி ஒரு பேஸ் ட்ரிம் எடுத்திங்கனாலே சேஃப்டி வைஸ் உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. டாப் எண்டில் பொறுத்தவருக்கு என்ன மேக்ஸிமம் சேஃப்டி கிடைக்குமோ அதில் 90% உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆயிரும். அதில் சிலது வந்து மேபி அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஏபிஎஸ், சிபிடி கொடுப்பாங்க, டிசிஎம் கொடுக்க மாட்டாங்க. இல்லைனா வந்து அடாஸ் வராது. அடாஸில் வந்து இன்றைக்கி அது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஹைவேஸில் போகிறப்போ நல்லா அசிஸ்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரியான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது பேஸ் வேரியண்ட்டில். பட் ஆனால் சேஃப்டி வைஸ் ஓரளவுக்கு இவங்களுக்கு வர சேஃப்டி நம்மளுக்கு ஒரு 90% அச்சீவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஒரு பக்கமாக இருக்கட்டும், அப்புறம் மேனுஃபேக்சர்ஸோட ஒரு மைண்ட் செட்டு, பீப்புளோட மைண்ட் செட் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போது வந்து இந்த டைம் பீயிங் இப்போது வந்து கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணி ஒரு அளவுக்கு ஒரு பேஸ் வேரியன்ஸை வந்து ஒரு நல்லா புஷ்ஷன் பண்ணுறாங்க. வாங்குறவங்க வந்து டாப் எண்ட் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேஸ் வேரியண்ட்டும் வாங்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு அலாய்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு விஷுவலாக இருக்கிற இது மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வெஹிக்கிள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, அன்லெஸ் யூ வாண்ட் சம் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுதான் என்னோட இந்த டாபிக் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப மேனுஃபேக்சர்ஸ் ஏமாத்துறாங்க, ஒழுங்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல, இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து காஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து எனக்கு 50% தான் நான் அக்ரி பண்ணேன். நான் சொன்ன மாதிரி பேஸ் வேரியண்ட் ஒரு காஸ்ட் இருக்கும். பேஸுக்கு நெக்ஸ்ட் வேரியண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜ் கேப் இருக்கும். இங்கே 13 lakhsனால் 16 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும்தான் நான் உண்மைன்னு சொல்லுவேனே தவிர மற்றபடி அவங்க ஏமாத்துறாங்களான்னு, ரொம்ப வந்து நம்மளை சீட் பண்ணுறாங்களா இல்லைன்னு கேட்டால் எல்லாம் கிடையாது. அவங்க இப்போது ஓல்டர் டைம்ஸோட இப்போ வந்து இன்னும் ஜென்யூனாக இருக்காங்கன்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். வெஹிக்கிளோட ப்ராடக்ட் அவங்களோட இது எப்படி வந்து அவங்க வந்து இது பொசிஷன் பண்ணுறாங்கன்றது நான் சொல்கிறேன். இது சர்வீஸ்லாம் உள்ளே வராது, சர்வீஸில் அது டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ சர்வீஸ் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லணுன்னு அது ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கரண்ட்லி நிறையா சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு வெஹிக்கிள் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஓரளவுக்கு அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ஓன் ஐடியாஸ் சொல்லலான்ட்டு. ஏன்னா ஒரு 4 பிராண்டை 4 வெஹிக்கிள் நான் வந்து ரெகுலராக சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் ஃபேஸிங் சம் இஷ்யூஸ் வித் தெம். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நம்ம சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை, டேக் கேர்.